ஸோ கேபிட்டல் பட்ஜெட்டிங் வந்து ஒன் டே செமினார் மாதிரி நம்ம சண்டே பண்ணோம். வி ஹவ் கம்ப்ளீட்டட் த ஃபர்ஸ்ட் பார்ட். மொத்தம் 3 பார்ட் பார்க்கணும் ஃபைனல் லெவலில். ஃபர்ஸ்ட் லெவல் இஸ் ஆல் அபவுட் இன்டர் லெவல் ரிலேட்டட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ். அதை நம்ம பார்த்து முடித்தோம். 2 more divisions we will study in the coming days. Apart from that, I request you to watch the book bag problem of CMA Inter related to the capital budgeting. எல்லாமே நல்ல சேலஞ்சிங்கான illustration. கேபிட்டல் பட்ஜெட்டிங் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ், அன்அவாய்டபிள். ரைட், லெட்ஸ் சி அந்த சம் உங்கள் புக்கில் சேர்த்துருக்க நான் பார்க்குறேன் உங்களோட பிளேலிஸ்ட்டில். ஒன்ஸ் அகேன், ஸ்ட்ராட்டஜிக் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் book bag problems. Are you watching the book bag problem also side by side? So forward features and options bookல இருக்கிற illustrations solve பண்ணிருக்கேன். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. So all these things are here. Okay. But apart from that, interday sums கொஞ்சம் பாருங்க. You have to watch the inter sums. Capital budgeting ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே இன்டர்லேயே கொடுத்துருந்தாங்க, போன சிலபஸில் கிடையாது. ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்கில் ஐ ஹவ் கிவன் இன் புக் பேக் ப்ராப்ளம்ஸ். அதில் லாஸ்ட் இந்த காம்பனன்ட் மட்டும் 5.1, 5.2, 5.3, 5.4 இந்த 4 வீடியோ ஐ மே ஆட் தட் இன் யுவர் புக் பேக் ப்ராப்ளம் பிளேலிஸ்ட் இட் செல்ஃப். So important that you better complete watching all those 4 also, which is available in book bag problem. I request you to watch the book bag problem also side by side, right? So interest rate derivatives நம்ம பார்த்து முடிச்சோம். அதில் கேப்ஸ், ஃப்ளோர்ஸ் ரெண்டும் சேர்த்துக்கக்கூடிய காலர்ஸ் மூணுமே பார்த்தோம். Now we are going to deal with the currency swaps. Swapsனா என்னப்பா? எக்ஸ்சேஞ்ச். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு அசெட்டுக்கு பதிலாக இன்னொரு அசெட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. கரன்சி ஸ்வாப்ஸ்ன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஒருத்தருக்கு டாலர் தேவைப்படும், ஒருத்தருக்கு ஸ்டெர்லிங் தேவைப்படும். ஓகே, பட் ஸ்டெர்லிங் தேவைப்படுறவர்கிட்ட டாலர் இருக்கு, டாலர் தேவைப்படுறவர்கிட்ட ஸ்டெர்லிங் இருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. உங்கள் பணத்தை என்கிட்ட கொடுங்க, என் பணத்தை உங்களுக்கு நீங்கள் எடுத்துங்க அப்படின்ட்டு. அது மாதிரி கரன்சி ஸ்வாப்ஸில் லோனும் கொடுத்துக்கலாம். இது மாதிரிலாம் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். parallel loan and currency swaps. Question number 4. Question number 4. A company wishes to lend $5 lakhs to its Japanese subsidiary. $5 lakhs சொன்னால் ஏ கம்பெனி வந்து எங்க இருக்கிறாங்க? டாலர்ல இருக்கிறாங்க. அப்படின்னா யூஎஸ்ல இருக்கிறாங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஏ கம்பெனி who is in US. அவங்களோட சப்சிடரி எங்க இருக்கிறாங்க? ஜப்பான்ல இருக்கிறாங்க. ஜப்பான்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜாப்பனீஸ் என் கொடுக்கணும். ஏஸ் சப்சிடரி கம்பெனி which is in Japan. Okay. So they have to give $5 lakhs. But any of subsidiary companyக்கு என்ன வேணும்? ஜாப்பனீஸ் என் தான் வேணும். பட் ஏ கம்பெனி வந்து யூஎஸ்ல இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களோட டாலரை கொடுக்குறோம் அப்படின்றாங்க. At the same time, B company is interested in making a medium-term loan approximately the same amount to its US subsidiary. அதாவது பி கம்பெனி எங்கே இருக்கிறாங்க? ஜப்பானில் இருக்கிறாங்க. பி சப்சிடரி யூஎஸ்ல இருக்கிறாங்க. இவங்க ஜாப்பனீஸ் என் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ? Okay, approximately the same amount. The two parties brought together by an investment bank for the purpose of making the parallel loans. Parallel loan கொடுத்து ஏற்பாடு பண்றாங்க. The current exchange rate வந்து எவ்வளோ சொல்றது? எவ்வளோ கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் ரேட்? ஓகே, 140 yen per dollar. அப்போ 5 lakhs சொன்னால் into 140 போட்டிங்கன்னா, so what is the value you are getting? 5 lakhs into 140, 700 lakhs. 700 lakhs.
n. Okay, similar value. அதாவது A will lend, இப்போ என்ன பண்றாங்க இவங்க பேசிக்கிறாங்க, A will lend $5 lakhs to its US subsidiary, to the US subsidiary of B for 4 years at 13%. ஏன்னு சொல்றாரு, A உடைய சப்சிடரி கொடுக்கற பதிலா B உடைய சப்சிடரி யூஎஸ்ல இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கொடுத்துருங்க சார். ஓகே, $5 lakhs for 13% interest rate. Okay. Principal and interest are payable only at the end of 4th year and interest compounded annually. ஒவ்வொரு வருஷமும் காம்பவுண்ட் ஆகுது, 3 வருஷம் முடிச்ச உடனே செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். B will lend the Japanese subsidiary Australian Japanese yen 700 lakhs for 4 years. B என்ன சொல்றாரு, ஆஸ்திரேலியன் சப்சிடரிக்கு வேணுங்கக்கூடிய $5 lakhs கொடுத்தால் ஜப்பான் என்ன பண்ணுவாரு, அது என்ன மாத்திரம் பி கம்பெனி என்ன வந்து அவருடைய சப்சிடரி கொடுக்கறதுக்கு டாலராக மாற்றணும். எதுக்கு ரொம்ப நான் உனக்கு கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பி வந்து ஏக்கு கொடுத்துட்றாரு. எவ்வளோ, ஜாப்பனீஸ் yen 700 lakhs அட் 10% இன்ட்ரெஸ்ட். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்குது. இந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் வந்து பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அஃபெக்ட் ஆகும் டியூ டு த எக்ஸ்சேஞ்ச் டிஃப்ரென்சஸ். இதுக்கு அடுத்த சாப்டர் நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஓகே, அதில் கரன்சி ரேட்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு டாலர் வந்து 50 ரூபா அப்புறம் 60 ரூபா ஆகும்போது எப்படி, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் தெரிஞ்சுக்கிறீங்க ஏன் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் ஹேவ் த இம்பேக்ட் அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, again the principal and interest annual compounding are payable at the end, okay, at the 4th year rate. The current exchange rate is 140 yen per dollar. However, the dollar is expected to decline by 5 yen to the dollar per year over the next year. அதாவது yen by dollar கரண்ட்டாக எவ்வளோ இருக்குன்னா 140 per dollar இருக்கு. வருஷம் வருஷம் 5 yen குறைஞ்சிட்டே வரும். அப்படின்னா 4th இயரில் 4 × 5 20 குறைஞ்சிடும், 120 yen per dollar மாறிடும். Okay, now what are the questions are here? Question number 1, if these expectations prove to be the correct, what will be the dollar equivalent of principal and interest payments to be at the end of the 4 years? So எவ்வளோ பேமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ பேமெண்ட் பண்ணுவாங்கன்னா டுகெதர் வித் இன்ட்ரெஸ்ட் ஏ ஷுட் பே ஹவு மச். இப்போ லோன் கொடுத்துருக்குறாரு இல்லையா, ரீபேமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ லேட்டர் ஆன் ரீபேமெண்ட் பண்ணும்போது $5 lakhs with 13% interest per annum basis compounded for 4 years. Then the value being 1.13 into 1.13, this is power 2 into 1.13 power 3 into 1.13 power 4. இதே நான் சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், 1.13 to the power 2 அப்படிங்கிறதுக்கு இன்ட்டு போட்டு ஈக்குவல் பண்ணிங்கன்னா பவர் 2 வரும். திரும்ப ஈக்குவல் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் பவர் 2 வரும். திரும்ப ஈக்குவல் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதுமானது. ஸோ இன்ட்டு 5 lakhs into 5 lakhs. The ultimate value being 8,15,237. So the value payable being $8,15,237 rupees has to be, and dollar should be payable. And இங்கே வந்து ஆஸ்திரேலியன் ஏ சப்சிடரி லேட்டர் ஆன் ரீபேமெண்ட் பண்ணோம் with 10%. So n being 700 lakhs into 1.1 to the power 4. Now how much it should be repayable? How much it should be repayable? 1.1 one time, இது power 2, power 3, power 4 into 700 lakhs. The ultimate value being so much. N 102487 102487 thousands. Okay,
This is the amount supposed to be payable. But if these expectations prove to be correct, what will be the dollar equivalent principal and interest payments to be at the end of the 4 year? இது டாலர்ல எவ்வளவு இருக்குன்னு கேட்குறாங்க. So I have to convert this into the dollar. By the time fourth yearல $1 is equal to 120 yen. அப்ப dollar convert பண்ணுறதுக்கு you have to divide this by 120, so that you will get dollar equivalent divided by 120. This value being 8,54,000. 8,54,058. Okay. இப்போ பி சப்சிடரி லேட்டர் ஆன் 8,15,000 கொடுக்கணும். ஏ சப்சிடரி 8,54,000 கொடுக்க வேண்டியதாக இருக்கு. ஓகே. A. B. What total dollar will A receive at the end of 4 years from the payment of principal and interest? Already we have studied. Which party is better off with a parallel loan arrangement? யார் பெட்டரா இருக்கிறாங்க? This party better. என்ன காரணம்னா இவங்க கொடுத்த லோனுக்கு $8,15,000 வருது, இவங்க கொடுத்த லோனுக்கு 8,54,000 வருது. ஆல்மோஸ்ட் 41,000 rupees கிட்ட, 41,000 அல்லது 39,000, ரைட்? 39,000 எக்ஸஸாக கிடைச்சிருக்கு. What would happen if the n did not change its value? இப்போ சப்போஸ் n வேல்யூ சேஞ்ச் ஆகல, என்ன நடந்திருக்கும்னு கேட்குறாங்க. அதாவது 140 இருந்தால் எப்படி நடந்திருக்கும்? In that scenario, this should be divided by 140. Okay. So அதே நம்பரை நான் 140 டிவைட் பண்றேன். Then they will get, okay, $7 lakhs, 7,32,050 rupees வந்திருக்கும். அப்ப இன்னும் பெட்டரா இருக்கு. இவங்க தான் டாலர் டெப்ரிஷியேட் மீன்ஸ் டாலர் டெப்ரிஷியேட் ஆயிருக்கு. அதாவது ஒரு டாலருக்கு 140 yen கொடுத்தாங்க, இப்போ வெறும் 120 தான் கொடுக்குறாங்கன்னா yen becomes stronger அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே நீங்க இன்டர்நேஷனல் எஃப்எம்ல தெரிஞ்சுக்கலாம். இங்க வந்து இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போதும். So from this it is very clear B company is having better position due to the parallel. Conversion loss avoid பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க. Of course initially there is a profit because of there is no conversion loss and all. Later on interest payment பண்ணி முடிச்ச பிறகு அந்த டேட்ல உள்ள வேல்யூ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா B company lending seems to be superior here. They are benefited more. Is that okay? Yeah, come on, make a note of it.
So now let's move on to the next one. Two companies A and B face the following borrowing rates. ஏக்கு வந்து யூஎஸ் டாலர் 5.5 ரேட் சார்ஜ் பண்ணுறாங்க. யூரோவில் வாங்கணும்னா 5%. பிக்கு யூஎஸ் டாலரில் லோன் பாரோ பண்ணணும்னா 7.5. அதுவே யூரோவில் பாரோ பண்ணால் 5.5. ஏ வாண்ட்ஸ் டு பாரோ ஆன் யூரோ. ஸோ ஏ வந்து யூரோவில் வேணும்னு நினைக்கிறார். பி ப்ரிஃபர்ஸ் டு பாரோ இன் டாலர். இவங்களுக்கு டாலரில் வேணும்ன்றாங்க. Assuming the exchange rate being $1.26 per euro, explain how the currency swap can be structured. Currency swap எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்றோம்? Is that okay? So as usual தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2%. இங்க ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 0.5% இருக்கு. 0.5%. Now இந்த ரெண்டுக்குள்ள நெட் வேல்யூ அவங்க பெனிஃபிட்டா பார்க்கலாம். 1.5. நடுவில் மீடியேட்டர்ல இல்லை. இவங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு லோன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1.5% they can save. இப்போ ரெண்டு பேருமே எவ்வளோ எடுத்துக்கலாம்? 0.75%, 0.75% அவங்க எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி கரன்சி இது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப்ஸில் வந்து நடுவில் ஒரு மீடியேட்டர் பேங்க் இருக்கும். இங்கே மீடியேட்டர் பேங்க் கிடையாதுங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். மற்றபடி ஒன்றும் சேம் கண்டிஷன்ஸ்லாம் சேம் தான். ஏக்கு யூரோ லோன் வேணும், ஆனால் யூஎஸ் டாலரில் லோன் வாங்குவார். பிக்கு வந்து யூஎஸ் டாலர் வேணும், பட் யூரோவில் லோன் வாங்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ரைட். லெட்ஸ் சி இன் கேஸ் ஆஃப் ஏ, then in case of B. A வந்து என்ன லோன் வாங்குவாரு? He borrows US dollar loan. He borrows US dollar loan. அந்த லோன் வாங்கி யார்? A வந்து B கொடுத்துருவார். Loan will be given to B. Is that okay? ஆனால் இந்த யூஎஸ் டாலர் லோனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்? 5.5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதை பி கிட்ட வாங்கி கொடுத்துருவார். எதுக்காக ஏ வந்து யூஎஸ் டாலர் லோன் வாங்கினாரு? பிக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. இஸ் தட் ஓகே? பிக்கு வேணுங்கிறதுக்காக ஏ என்ன பண்றார்? பி விரும்புகிற அந்த டாலர் லோனை வாங்கிக்கிறார். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பி கிட்ட கேட்கிறார். பி வந்து யூஎஸ் டாலர் வேணும், ஆனால் அவர் என்ன லோன் வாங்க போறார்? ஹி பாரோஸ் யூரோ லோன். யூரோ லோன் வாங்கினதுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கு? The interest payable being 7.5. அந்த 7.5 ஏ வந்து என்ன சொல்லுவார்? நான் தந்துடுறேன்ப்பா, I will pay. ஓகே. ஆனால் ரெண்டு பேருக்கு சேவிங்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சேவிங்ஸ் எவ்வளோ வரும்? இவருக்கு ஒரு 0.75% குறைச்சிக்கிறேன், இவருக்கு ஒரு 0.75% குறைச்சிக்கிறேன். அப்படின்னா ஏ ஹேஸ் டு பே பி ஹவு மச்? 6.75 கொடுக்கணும். பி ஹேஸ் டு பே டு ஏ ஹவு மச்? 4.75. 4.75. Is that okay? அவங்கவுங்க என்ன காஸ்ட் வருதோ அதில் ஒரு சேவிங்ஸ் போக பேலன்ஸ் எடுத்துக்கிட்டா போதும். கிளியர்? They are enjoying the benefits. They are enjoying the benefits. Now, you can do a netting also. You can do a netting. A கிட்ட இருந்து B க்கு 6.75 வரணும், B கிட்ட இருந்து A க்கு 4.75 போகணும்.
அப்போ இது நெட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கொடுத்தா போதுமானது? 2% ஏ கிட்ட பிக்கு போனால் போதுமானது. ஒன்லி 2%. ஒன்லி 2%. Is that okay? Where A transfers to B, only 2%. Clear? Here A also enjoys the money and B is also enjoying the money. So, இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறேன். I'll just make a slight arrangements. Once again. இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிறேன். ஏ யூஎஸ் டாலர் பாரோ பண்ணார், அதுக்கு 5.5 கொடுக்கணும். பி யூரோ பாரோ பண்ணார், அதுக்கு 7.5. சரி, பி வந்து யூரோ பாரோ பண்ணுறாரு இல்லையா, 5.5 கொடுக்கணும். சாரி, திஸ் இஸ் 5.5. ஐ மேட் ஏ மிஸ்டேக். அவங்க என்ன பாரோ பண்ணாங்களோ அதுக்கு உல்ட்டா. அப்போ ஏ வந்து யூஎஸ் டாலர் பாரோ பண்ணார், அதுக்கு 5.5. பி வந்து என்ன பண்ணுறாரு, யூரோ பாரோ பண்ணார், அப்போ அதுக்கு 5.5% கொடுக்கணும். ஐ மேட் ஏ மிஸ்டேக், ஸோ ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் ஹியர். அவங்க என்ன வாங்கணுமோ அது பதில் வேறு ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. ஏ வாங்க வேண்டியது 5, பட்டு 5.5 வாங்கிட்டு யூஎஸ் டாலர் வாங்கிட்டு அந்த லோனை வந்து பி கிட்ட கொடுத்துட்றார். பி யூரோ லோனை வாங்கிட்டு ஏ கிட்ட கொடுத்துட்றார். ஸோ யூஎஸ் டாலருக்கு 5.5 கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி பி யூரோ வாங்கினதுக்கு 5.5 கொடுக்க வேண்டியது. ரெண்டு பேருமே அதே மாதிரி 5.5 கொடுத்துக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இஸ் தட் கிளியர்? திஸ் இஸ் த காஸ்ட். ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன காஸ்ட் வருமோ அதற்கெல்லாம் சேவிங்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அப்போ ஏ வந்து யூரோ வாங்கியிருந்தால் அதுக்கு 0.75 அவருக்கு கம்மியாக கட்டினா போதும்னு சொன்னால் 4.25 will be payable by him. பி வந்து எவ்வளோ தர வேண்டியதாக இருக்குது? அவர் யூஎஸ் டாலர் வாங்கியிருக்கணும் இல்லையா, யூஎஸ் டாலர் வாங்கியிருக்கணும் 7.5, அவருக்கு சேவிங்ஸ் வந்து 0.75. அப்போ அவர் ஒரு 6.75 அவர் கட்ட வேண்டியது இருக்கும். இதுதான் அவங்களுடைய அல்டிமேட் காஸ்ட். இதுதான் அல்டிமேட் காஸ்ட். கிளியர்? அவங்க வாங்க வேண்டிய லோனில் 75 பைசே பர்சன்டேஜ் வந்து சேவிங்ஸ் இருக்கும். பிக்கு வந்து 7.5க்கு 0.75 குறைச்சிட்டிங்கன்னா 6.75 அவர் கட்ட வேண்டியது இருக்கும். இப்போ ஏ எவ்வளோ கட்டியிருக்கிறார்? 5.5. ஆனால் எவ்வளோ கட்டியிருக்கணும்? 4.25 தான் கட்டியிருக்கணும். அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1.25 எக்ஸஸாக கட்டியிருக்கிறார். அந்த 1.25 பி வந்து ஏக்கு கொடுத்துருவார். ஸோ அப்போ ஏவுடைய ஆல்மோஸ்ட் அவுட்ஃப்ளோ எவ்வளோ அப்படிச்சுனாக்கா $5.5 1.25 கையில் பணம் வந்துருச்சு. அப்போ 4.75 இஸ் த நெட் காஸ்ட். ஈக்கு எவ்வளோன்னா 5.5 ஏற்கனவே கொடுத்துருக்கிறார். ஓகே, ஏற்கனவே கொடுத்துருக்கிறார். அது தவிர 1.25 வந்து ஏக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ த அல்டிமேட் வேல்யூ பீங் 6.75. ஆக மொத்தம் ரெண்டு பேருமே என்ஜாயிங் தேர் பெனிஃபிட்ஸ். ஸோ இது வந்து 4.25 அண்ட் மேட் மிஸ்டேக், ரைட்? ஸோ 4.25 இவருக்கு 6.75 வந்துருச்சு. ஸோ என்ன லோன் வாங்க வேண்டியது இருக்கோ அது பதில் வேறு கரன்சியில் லோன் வாங்கி யாருக்கு அந்த கரன்சி வேணுமோ அவர்கிட்ட கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பேர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச். கரன்சி எக்ஸ்சேஞ்ச். இஸ் தட் கிளியர்? எஸ், கம் ஆன், மேக் நோட் ஆஃப் இட். Okay, so European, call European, where the strike price is equal to LIBOR. Okay, this option has a strike rate of 9%. That is 9%. LIBOR being 9%. This is the strike price. Okay, 9%. Has a face value of 5 million. Okay, இதோடைய ஃபேஸ் வேல்யூ வந்து சைஸ், லாட் சைஸ் வந்து $5 million. $5 million. And has a premium of 0.5% of the face value. இதுக்கு ப்ரீமியம் எவ்வளோ கொடுக்குறாங்க? 0.5%. ஸோ
0.5%, 5 into 0.5%. So 0.025, okay, 5 into 0.5%, yeah, 0.025 million. Clear? Currently 6 months Libor quotes at 8.75. What would be the payoff at the end of 3 months if Libor quotes below 9% or above 9%? So 3 ஆண்டு மாசத்துல எக்ஸ்பைரி பீரியட்ல 3 monthsல லிபார் less than 9% இருந்தா எப்படி இருக்கும், more than 9% இருந்தா எப்படி இருக்கும்? Okay, you have the option to get at what rate? லிபார் 9 லோன் வேணும்னா 9%க்கு நீங்க லோனை வாங்கலாம். மார்க்கெட் ரேட்ல 9%க்கு மேல போயிடுச்சு அப்படின்னாக்க நீங்க இந்த கால் யூரோப்பியன் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. வாட் குட் பி த சினாரியோ ஆஃப் கால் யூரோப்பியன்? யூ வில் எக்ஸசைஸ் திஸ். If it is less than 9%, loan marketலயே வாங்கிடுவீங்க. எதுக்காக நீங்க இந்த லோனை வாங்கணும் 9%க்கு? So this will be lapsed. Lapse பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க the premium what you paid is your loss. Premium is your loss. எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கெயின் அப்படின்னு சொன்னாக்க whatever the Libor rate may be, மாற்றி சொல்லிட்டேன்னா Libor is more than 9%. Libor is more than 9% இருந்தால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க. less than 9% இருந்தால் லேப்ஸ். more than 9 இருக்கும்போது Libor rate minus 9% உங்களுக்கு சேவிங்ஸ். ஒரு 12% Libor அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. But you have to call European to purchase to borrow the loan at 9%. மார்க்கெட்டில் 12% நீங்கள் 9% வாங்கலாம், 3% சேவிங்ஸ். அது வந்து உங்களுக்கு என்ன போயிடும்? ப்ரீமியம் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா that's what about net premium, net profit. This is your profit. And this will be your loss. This will be your loss. Is that okay? Lapse ஆச்சுன்னா உங்களுக்கு premium paid will be your loss. Let's see one more illustration. Consider an European put options on 6 months Libor, which on expiry of 3 months. Put European, you have the option to sell. Okay, underlying interest rate being 6 month Libor. This option has a strike rate of 10%. இதுக்கு strike value வந்து 10% இருக்கு. Has a face value of 10 million. Face value வந்து 10 million. Okay. And has a premium of 0.4% on this. Currently 6 months Libor quotes at 9.5%. This is spot rate. அது எனக்கு தேவையில்லை. What would be the payoff at the end of 3 months? 3 months expiry period இன்னும் 3 மாசம் இருக்கு. 3 மாசத்துல இந்த Libor rate எப்படி போயிருக்கும் அப்படின்னு சொன்னாக்க quotes below 10%, 10% கீழே இருந்தால், or if the Libor quotes above 10%. Put option, put European. Okay, you have the option to lend at 10%. Put European. Call European இருந்தால் you have the option to borrow at 10%. அது அப்படியே ரிவர்ஸ்ல borrowக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா lending. You have the chance to lend at 10%. Okay, if the value is less than 10% in the market அப்படின்னு சொன்னாக்க மார்க்கெட்ல லெண்ட் பண்ணால் உங்களுக்கு 10% கேட்கலையும் கீழே வரும் இல்லையா? அப்ப நீங்க புட் யூரோப்பியன் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? You have to exercise this. You will exercise this. Okay. எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா நீங்க 10%க்கு நீங்க லோனை கொடுக்கலாம். where the Libor rate is less than 10. 8% தான் இன்னைக்கு மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. கடன் கொடுத்தாலும் உங்களுக்கு 8% தான் வட்டி வரும். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல புட் ஆப்ஷன் வச்சிருக்கேன், நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு 10% நான் கடன் கொடுக்க முடியும். இப்போ 8%க்கும் 10%க்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட். அதுல இருந்து நீங்க என்ன சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும்? ப்ரீமியம் சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் வாட் அபவுட் யுவர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இன் கேஸ் இஃப் யூ ஆர் லூசிங் திஸ் லேப்ஸ், இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா 10% மேலே போச்சுன்னா லோனை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் கொடுக்கலாம். மார்க்கெட்டில் 12% இருக்குது. எதுக்காக நீங்கள் புட்டி யூரோப்பியன் எக்ஸசைஸ் பண்ணி 10% கொடுக்கணும்? ஸோ யூ
lapse your put European, and then you simply make the loss of premium. Premium will be your loss. இது லாஸாக மாறிடும். இந்த கேஸில் இந்த எக்ஸ்டென்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கும். கிளியர்? எஸ், மேக் நோட் ஆஃப் இட். ஸோ தீஸ் டூ. This is options related to interest rate. Both the sum. You can copy this. Yeah. Question number 19 also hedging we have studied. 20 also we studied. CMA bookல இந்த மாடல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஹெட்ஜிங் ரிஸ்க் அந்த பார்ட்டை பார்க்கலாம். CMA ஃபைனல் புக்கில் இருக்கிற அதே சம்மை தான் நான் இங்கே கைட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதே சம். ஸோ யூ கேன் ஐதர் ரெஃபர் தேர் இட் செல்ஃப் ஆர் ஹியர் இட் செல்ஃப், பட் தேர் மே பி லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். ஹியர் நான் அதை கண்டென்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஓகே, ஹெட்ஜிங் ஆஃப் ரிஸ்க். ஃபியூச்சர் ரேட்ஸ் நாட் அவைலபிள் அண்ட் சாய்ஸ் ஆஃப் கிராஸ் ஹெட்ஜ் இருக்கும்போது எப்படி பண்ணுறது? ஃபியூச்சர் ரேட்டோட வேல்யூ கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது? இஃப் தட் வேல்யூ இஸ் நாட் கிவன், ஹவு கேன் யூ ஹேண்டில்? கிராஸ் ஹெட்ஜிங் கண்டுபிடிக்கும் போது ஏங்கிற கம்பெனியில் இருக்கிற ஷேருக்கு பதிலாக அதில் நீங்கள் ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்கிறீங்க, அது டவுன் ஆக போகுதுன்னு பயம் இருக்குது. பி கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பேரலாக சேல் பண்ணியிருக்கிறீங்க. வேறு ரெண்டு கம்பெனிக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த கனெக்ஷன் பேர் பீட்டா ஆர் கார்லேஷன்ஸ். So we now determine the cross hedging based on beta and rho correlation. Rhoங்கிறது correlation. இதை எப்படி சூஸ் பண்ணுறோம்னா, beta is equal to number of units of index futures. ஓகே, எத்தனை யூனிட்ஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் நம்ம ஃபியூச்சரில் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ஹேவிங் த XYZ கம்பெனி ஷேர்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா, இதோட ஷேர் ப்ரைஸ் குறைய போகுதுன்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா, நிஃப்டி ஆர் சென்செக்ஸில் ஷேரை வாங்கி வச்சுக்கணும். நிஃப்டி ஆர் சென்செக்ஸும் வாங்கி வச்சுக்கணும். இட்ஸ் அ பக்கெட் ஆஃப் ஷேர். ஓகே, இது குறைய போது யுவர் ஹோல்டிங். இங்கே லாங் பொசிஷன் இருக்குது, இங்கே ஷார்ட் பொசிஷன் போயிடுங்க. ஷார்ட் பொசிஷன் இன் நிஃப்டி எத்தனை சார் அப்படின்னா, வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தால் வேல்யூ வச்சு நம்ம ப்ரீவியஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸில் இதுக்கு முன்னாடி பார்த்து ஹெட்ஜிங் பண்ணிடலாம். அப்படி வேல்யூ கொடுக்கலன்னா பீட்டா வில் பி த குளூ ஹியர். எது பீட்டா? பீட்டா இஸ் நத்திங் பட் the change in the particular shares price with respect to the change in the market price. Market price 10% change ஆச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற ஷேரும் அதே மாதிரி 10% சேஞ்ச் ஆச்சுன்னா பீட்டா 1ன்னு அர்த்தம். மார்க்கெட் ப்ரைஸ் 10% சேஞ்ச் ஆகும்போது உங்களுடைய ஷேர் 20% சேஞ்ச் ஆகுதுன்னா பீட்டா 2 இருக்குன்னு அர்த்தம். அதுவே கம்மியாக இருந்துச்சுன்னா பீட்டா less than 1ன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு கேன் வி கால்குலேட் த பீட்டா அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆல் இன் சப்சிக்வெண்ட் லெக்சர்ஸ் லைக் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற சாப்டரில் இதை படிப்பீங்க. இங்கே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இங்கே பீட்டாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதுமானது. ஸோ நம்பர் ஆஃப் நம்பர்ஸ், ஓகே, number of units of index futures required to be hedged for 1 unit of stock அப்படிங்கிறது இந்த பீட்டாவை நம்ம எடுத்துக்கிறோம். பீட்டா 1.2ன்னு சொன்னால் 1.2 டைம்ஸ் நீங்கள் எடுக்கணும்னு அர்த்தம். அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஹையர் பீட்டா ரெக்வயர்ஸ் மோர் கான்ட்ராக்ட் ஃபார் ஹெட்ஜிங் இல்லையா? இப்போ பீட்டா 2னா ரொம்ப ரிஸ்க்குன்னு அர்த்தம். அப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ ஷேர் இருக்கோ அது மாதிரி 2 பங்கு நீங்கள் வாங்கியிருக்கணும். 0.5னா half of the பர்சன்டேஜ் நீங்கள் வாங்கியிருந்தால் போதுமானது. half of the ஒரிஜினல் வேல்யூ நீங்கள் வாங்கினா போதுமானது. ஸோ ஹையர் த பீட்டா ரெக்வயர்ஸ் மோர் கான்ட்ராக்ட் ஃபார் ஹெட்ஜிங் லீட்ஸ் டு ஹையர் டிரான்சாக்ஷன் காஸ்ட். அதே மாதிரி கார்லேஷன் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா இஸ் பெட்டர் சாய்ஸ் ஃபார் கார்லேஷன். ஓகே, அப்போ ஏக்கும் பிசிடிக்கும் உள்ள கனெக்ஷன்ஸில் எதில் கார்லேஷன் ஜாஸ்தி இருக்கோ அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ சப்போஸ் கார்லேஷன் ஹையர், ஏக்கும் சிக்கும் கார்லேஷன் ஜாஸ்தி இருக்குன்னா அதை எடுங்க. ஹையர் கார்லேஷன் இஸ் பெட்டர் சாய்ஸ் ஃபார் கார்லேஷன். த பெஸ்ட் ஹெட்ஜிங், அப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம ஹெட்ஜ் பண்ணணும். அதாவது காம்பினேஷன் ஆஃப் ஹையஸ்ட் கார்லேஷன் வித் லோவஸ்ட் பீட்டா இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுவோம். பீட்டா இருந்துச்சுன்னா 2 பீட்டானா நீங்கள் 2 பங்கு வாங்கணும்
then 2 பங்கு வாங்குனீங்கன்னா higher transaction cost will be there. பீட்டா கம்மி ஆக ஆக the transaction cost will be reducing. Correlation ஜாஸ்தி இருந்துச்சுன்னா that is a best choice. அப்போ கார்லேஷன் பெஸ்ட்டாக இருக்கிறது எது சார் லோவஸ்ட் ஹையஸ்ட் கார்லேஷன் எது இருக்கோ அந்த காம்பினேஷனில் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். Now you will understand all these things with an example. Question number 21 அதை முடிச்சு திரும்பவும் இதே ப்ரொவிஷன்ஸை படிச்சோம்னா உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, let's see here. So what is the choice? Beta should be low, correlation should be high. Okay, correlation should be high. SSA Investment Limited is long on 25,000 shares in A Limited. A Limitedல லாங்ல இருக்கிறாங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணி ஆகணும்? ஷார்ட் பண்ணி ஆகணும். To hedge we have to ஷார்ட் பண்ணும்போது கிராஸ் ஹெட்ஜிங் ஏலே பண்ண மாட்டீங்க, அதுக்கு பதில் வேறு எதுலையாவது பண்ண போறீங்க. வேறு எதில் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னாக்க 4-5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் இந்த 2 பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, இட்ஸ் ஷேர்ஸ் ஆர் கரண்ட்லி கோட்டட் அட் ₹180 per ஷேர். ஓகே, அதாவது ஏ லிமிட்டடுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 180. SSA fears fall in price of A Limited. இது ஒரு ப்ரைஸ் குறையணும் ஒரு பயம் இருக்கு. தென் ஹெட்ஜ் பண்ணி ஆகணும். It therefore wants to hedge its risk under the future contract route. However, the future rate is not available. Rate is not available அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஆட்டோமேட்டிக்காக B times நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். B times, ஓகே, பீட்டா டைம்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். கான்ட்ராக்ட் சைஸ் வந்து பீட்டா இருக்கணும். Is that okay? Now, therefore, SSA looking for cross hedge and then the following particulars are made available. So, we can either sell Nifty short பண்ணலாம், infra index short பண்ணலாம், iron and steel index short பண்ணலாம், bank index short பண்ணலாம். These are the choices you have. அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் you need to think over higher correlation. So here we have been given the beta as well as correlation. First correlations பார்க்கலாம். Correlation highest one here is this. அப்படின்னா this will be the topper. செகண்ட் டாப்பர் 2 டை வந்துச்சு சார். டை வந்துச்சுன்னா அடுத்த கண்டிஷன் வந்து என்னது, பீட்டா லோவாக இருக்கணும். அப்போ இதில் பீட்டா ஜாஸ்தி இருக்குது, இது பீட்டா கம்மியாக இருக்கு. பீட்டா கம்மியாக இருக்கக்கூடிய நிஃப்டியை நம்ம சூஸ் பண்ணோம். இது செகண்ட் ரேங்க். திஸ் வில் பி தேர்ட் ரேங்க். கார்லேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வில் பி சோசன். டை வந்துச்சுன்னா எகெயின் பீட்டாவை பாருங்கள், பீட்டாவில் கம்மியாக இருக்கிறது ஹையஸ்ட் ரேங்கிங்கில். ஏன்னா பீட்டா கம்மியாக அந்த நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் நீங்கள் வாங்கினா போதுமானது. பீட்டா 2 டைம்ஸ்னா 2 டைம்ஸ் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டிரான்சாக்ஷன் காஸ்ட் தேவையில்லாமல் அதிகமாக செலவு பண்ண வேண்டியது இருக்கும். The bank index will be the last one. Right. And number of units in A Limited underlying every future contract. இங்கே யூனிட்ஸ் நம்பர்ஸில் தான் கொடுப்பாங்கன்னு சொன்னேன். பீட்டா வந்து நம்பர்ஸில் கொடுப்பாங்க. A Limited contemplating taking the cross hedge in either iron and steel index because it has the highest beta value, consequently requiring lesser number of future contracts. அப்படின்னு கேட்குறாங்க. Our bank index as it has the perfect beta value. Perfect beta value னா 1 இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, we can either go for this one or this one அப்படின்றாங்க. பட் நம்ம சாய்ஸ்ல எது வருது, இன்ஃப்ரா இண்டெக்ஸ் seems to be better. அவங்களுடைய ஒப்பீனியனுக்கு பதிலாக இது கொண்டு போனால் நல்லா இருக்கும். Now, so you now recommend that you can go for which one? Infra index நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். Infra index நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். Okay. So infra index. So you can simply refer the infra index. அப்போ என்ன வரும்,
எவ்வளோ கான்ட்ராக்ட் நீங்கள் வாங்கணும், நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் டு பி பர்ச்சேஸ்ட், இது ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்க. நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் டு பி பர்ச்சேஸ்ட் ஹியர் பீயிங், ஓகே, how many shares are there? 2500 shares. Okay, shares value is not a matter for us. Value இருந்துச்சுன்னா நம்ம பழசு, இதை ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க. எவ்வளோ வேல்யூ இருக்குது, 1000 ஷேர்ஸ், ப்ரைஸ் 500 சொன்னால் 1000 into 500 5 lakhs into 1.2 போட்டிங்கன்னா 6 lakhs நீங்கள் பண்ணால் போதுமானது. 6 lakhs. இஸ் தட் ஓகே? அந்த மாதிரி வேல்யூனா ஈஸி. வேல்யூ இல்லாத போது நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்துங்க இன்ட்டு how much is your hedging percentage. இந்த illustration எல்லாமே hedging percentage வந்து 100% வேணும்பாங்க, 40% வேணும்பாங்க. ஸோ இன்ஃபோசிஸ் வந்து 120% வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க, சத்தியம் 80% வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. What is your percentage requirement? If it is being 100%, then put 100%. Into beta time will be taken. எத்தனை முறை beta time? What is the beta here? The beta here being 1.1. Okay, denominator number of units in that index. Okay, number of units in that index. Okay, number of units எத்தனை இருக்கு? 500 இருக்கு. So you have to divide this by 500. So much of contract you have to purchase. So the value being 1.1 into 25,000, 100% divided by 500. The value being 55 contracts. 55 contracts. Is that okay? So upper beta time multiplied by number of shares currently held multiplied by hedging percentage, hedge percentage, okay, divided by number of units in hedging, okay, index, okay, that's how you can do it. Solution denominator 1000 போட்டிருக்கிறேன், அதை கரெக்ட் பண்ணிடுங்க 500 யூனிட்ஸ்னு, அப்புறமேட்டு 55 மாற்றிங்க. இது உங்கள் புக்லேயே இருக்குது. அந்த சம்முக்கு பதிலாக இந்த சம்மை நீங்கள் யூஸ் பண்ணிக்க. இதை ஒர்க் பண்ணிவிட்டு அந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கிளியர்? where the rupees is missing, suppose 100% வேணா 80% இருந்தால் போதும்னா 1.1 into 25,000 shares into 80% divided by number of shares in that index being 500. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? இதில் 80% அவ்வளோதான். ஓகே, 44 will be there. 44 contracts. Is that okay? Come on, make a note of it. புக்கில் டினாமினேட்டர் 1000 போட்டேன். கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ண அயர்ன் அண்ட் ஸ்டீலோ பேங்க் இண்டெக்ஸோ we don't suggest. என்ன காரணம்? ஹையர் கார்லேஷன் இருக்கணும், லோவஸ்ட் பீட்டா இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன்ஸ் த பெட்டர். ஈவன் நீங்கள் யூ கேன் யூஸ் த நிஃப்டி ஆல்சோ. நிஃப்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஏன்னா நிஃப்டியில் நமக்கு பீட்டா கம்மியாக இருக்குது, அதனால் அதையும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நிஃப்டி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? இந்த இடத்துல டினாமினேட்டரில் 1000 வந்துடும். அப்போ 500 1000 இருந்தால் த வேல்யூ பீங் 27.5. இங்கேயும் 1000 டிவைட் பண்ணால் 22 கான்ட்ராக்ட்ஸ். அப்போ இதில் வந்து இருக்கிறது ரொம்ப கம்மியான கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ வி கேன் ரெக்கமெண்ட் நிஃப்டி ஆல்சோ சுப்பீரியர். ஸோ அப்போ இது வந்து புக்கில் இருக்கிற ஆன்சர் கிளியராக சொல்லலை. வி மே அஷ்யூம் திஸ் இஸ் பீங் நிஃப்டி பேஸ் பண்ணி இருக்குன்னு வச்சுக்கலாம். நிஃப்டி பேஸ் பண்ணி இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இஸ் தட் கிளியர்? எஸ், கமான், மேக் நோட் ஆஃப் இட். ஹெட்ஜிங். ஃபியூச்சரில் லாஸ்ட் சாப்டராக இருக்குது. ஓகே,
ஹெட்ஜிங்கிற சாப்டரில் இருக்குது, புக்கில் கூட நீங்கள் எடுத்து பார்த்துங்க. ஓவரா? Now, we'll move on to the next one. Question number 22. Question number 22. Hope it is readable. SSA Trading Company has beta of 0.8 with the BSE 200. Each BSE 200 future contract is worth 100 units. So, lot size on the 100. SET anticipates a bearish market for the next month and has gone short on shares of 25,000 shares of ETC in spot market. Okay. Sorry. 25,000 shares. ETC shares are traded at 100 rupees. 3 months BSE 200 contract size being 100 is quoted 12,500. So, இதோடைய size வந்து 12,500. உங்கள்ட்ட ETC இருக்கு. Number of BSE 200 futures contract is to be taken by SET if he wants to hedge price risk to the extent of 60% or 100% or 125%. Number of contracts hedging for hedging contracts to be purchased to be okay, beta time of number of shares in that company, number of shares in the company presently they are holding, multiplied by hedge percentage divided by number of units in the index, Is that okay? So, scenario A being
60%. இப்போ இடிசிங்கிற கம்பெனியில் ஷேர்ஸ் எத்தனை வச்சிருக்கிறீங்க? 25,000. வாட் இஸ் பீட்டா ஆஃப் இடிசி கம்பெனி அப்படின்னு சொன்னாக்க இதோட இது 0.8 இருக்கு. மல்டிப்ளைட் பை ஹெட்ஜிங் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? ஏ சினாரியோட 60%. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இந்த இண்டெக்ஸ் பீங் பிஎஸ்சி 200 அப்படிங்கிற இண்டெக்ஸ். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இந்த இண்டெக்ஸ் பீங் 100 அப்படின்னா 120 கான்ட்ராக்ட்ஸ். அதுவே பி சினாரியோ 100% இருந்துச்சுன்னா த சேம் ஹெட்ஜிங் பர்சன்டேஜ் மட்டும் 60 இருக்கிற இடத்துல 100% போட்டுங்க, divided by 100, that value being 200 contracts. C scenario, you want to prevent by hedging yourself more than its risk, 1.25. So இது வந்து 0.8 into 25,000 into hedging percentage is 125%, divided by number of units in that index contract 100, 250 contracts, 250 contracts. So we got the answer for the first one. Now if the price of SSA falls by 20% in the spot market, okay, இது SSA falls by, அதாவது ETC தான் இந்த இடத்துல SSA போட்டுங்க, அது நான் நேம் மாற்றும் போது இந்த இடத்துல சரியா பண்ணல. ஸோ SSA, ஓகே, இதுவும் SSA கரெக்டாக இருக்கு. ஓகே, ETCக்கு பதில் SSAன்னு மாற்றிங்க. Falls by 20% in the spot market, how is set to protected by the above 3 cases? Above 3 cases 20% குறைஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கிளியர்? கேசிஏங்கிறது 60% ப்ரொடெக்ஷன் இருக்கும்போது, ஓகே, கேசிஏ 20% ஃபால் ஆகுது, 20% ஃபால் ஆகுது. எஸ்எஸ்ஏ உடைய லாஸ் எவ்வளோ? எஸ்எஸ்ஏ உடைய ப்ராஃபிட் ஆர் லாஸ், ஓகே, ப்ராஃபிட் எவ்வளோ? இஸ் தட் ஓகே? ஆக்சுவலா நீங்க வந்து கான் ஷார்ட் ஆஃப் ஷேர்ஸ், எஸ்எஸ்ஏ கம்பெனியோட ஷேர்ஸ்ல ஷார்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஷேரை வித்துருக்கிறீங்க. மார்க்கெட் ரேட் குறையும் போது யூ ஆர் வெரி ஹாப்பி. ஏற்கனவே நீங்க வந்து என்ன ரேட்டுக்கு வித்துருக்கிறீங்க? யூ பிளான் டு செல் ஃபார் கரண்ட் ரேட். கரண்ட் ரேட் எவ்வளோன்னு கொடுக்கல, ரேட் கொடுக்கலங்கும் போது இந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு வருது. ஹியர் கோட்டட் ருபீஸ் 12,500 கொடுத்துருக்குறாங்க. இஸ் தட் ஓகே? Now the price being 100, the price being 100, 25,000 shares, ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய். இதான் ஸ்பாட் ரேட். இப்படி கூட போடலாம். எஸ்எஸ்ஏ உடைய ஸ்பாட் ரேட் 100 into 25,000, 25 lakhs. இது நீங்க சேல் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஃபியூச்சர்ல இதோட ரேட் என்னவா மாறி போச்சு அப்படின்னு சொன்னாக்க ஃபால்ஸ் பை 20 lakhs. அதாவது நீங்க 25 லட்சத்துக்கு விற்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கமிட் பண்ணிட்டீங்க, ஓகே, ஷார்ட் பண்ணியிருக்கிறீங்க. கரெக்டாக அந்த டேட் அன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் தான் மார்க்கெட் போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? 20 லட்சத்துக்கு வாங்கி 25 லட்சத்துக்கு வித்துடலாம். ஸோ 5 lakhs இஸ் நத்திங் பட் யுவர் ப்ராஃபிட். ஷார்ட் பண்ணியிருக்கிறீங்கப்பா, அதனால இது ப்ராஃபிட். ஓகே, 60% ஹெட்ஜிங் சினாரியோவா இருந்தால் வாட் குட் பி யுவர் லாஸ் சார் அப்படின்னு சொன்னாக்க அப்படியே ரிவர்ஸ் நடக்கும். இது ஹெட்ஜிங்னால. ஏ சினாரியோட 60% அப்படின்னா 3 lakhs will be your loss. அப்போ ஸ்டில் யூ ஹாவ் ஏ நெட் ப்ராஃபிட் ஆஃப் 2 lakhs. ஷார்ட் பண்ணியிருக்கும்போது வேலை குறைஞ்சதுன்னா யூ ஆர் வெரி ஹாப்பி, தேர்ஸ் அ கெயின். கரண்ட் பொசிஷன் ஷார்ட் பண்ணியிருக்கிறீங்க, ஃபியூச்சரில் வந்து லாங் போயிருக்கிறீங்க. கரண்ட் பொசிஷனில் உங்களுக்கு 5 lakhs லாங் கெயின் சொன்னால் ஃபியூச்சரில் லாங் பண்ணதில் உங்களுக்கு லாஸ் வரும். பட் எவ்வளோ பர்சன்டேஜ் தான் நீங்கள் ஹெட்ஜ் பண்ணியிருக்கிறீங்க? 60%. இப்போ 60% லாஸ் வந்து 5 lakhs 60% போட்டிங்கன்னா 3 lakhs போட்டுக்கலாம். Okay. Now
பி சினாரியோவில் அதே மாதிரி ப்ராஃபிட் பீங் 5 lakhs. ஆனால் 100% நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, ஹெட்ஜ் பண்ணியிருக்கிறீங்க. 100% ஹெட்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா 5 lakhs ப்ராஃபிட் வரும்போது 5 lakhs அப்படியே லாஸாக மாறிடும். யுவர் ப்ராஃபிட் லாஸ் பீங் நியூட்ரலைஸ்ட். சி சினாரியோவில் அதே மாதிரி உங்களுடைய கரண்ட் ஷேர் ஹோல்டிங்கில் மீன்ஸ் ஷார்ட் பண்ணதில் 5 lakhs கெயின். யுவர் பொசிஷன் பீங் 125%. அப்போ இது 125% போட்டிங்கன்னா 6,25,000 being the loss. Ultimate loss being 1,25,000. Is that okay? So profit or loss? Loss வந்து 1,25,000 being your loss. Clear? So scenario 2 over. Scenario 3 வரும்போது increase by 20% அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆகும், அப்படியே சம் உல்டாவ மாறிடும். ஓகே, குறையும் போது உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது ரிவர்ஸ் நடக்கும். Fourth, if price of SSA falls by 30% in the spot market and BSE 200 is quoted at rupees 12,000 on the same day, what is set position? I request you try this one yourself. Fourth, answer is there already. இது வந்து உங்களுடைய இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஏற்கனவே இருக்கு. நான் இதை வந்து சால்வ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, let's see. So here you have been given this one, okay, portfolio and all. Let me show that illustration. அந்த illustration பார்த்த பிறகு தான் உள்ளார இன்கார்பரேட் பண்ணேன். என்னுடைய வீடியோ இந்த சொல்யூஷன் பற்றி கொடுக்கும்போது நான் இதை கன்சிடர் பண்ணாமல் கொடுத்துட்டேன், அதாவது வேல்யூ மட்டும் பார்த்துருப்பேன். ஸோ அதனால் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஆன்சரை போய் பாருங்கள். ஒன் செகண்ட். I request to watch all the videos. Majority questions can answer நான் ஏற்கனவே போட்டுட்டேன். ஸோ இது ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் ஹெட்ஜிங் நம்ம பார்த்துருக்குறோம். Here is. So we have studied this hedging here. Illustration 17 இதை நம்ம பார்த்துருக்குறோம். Illustration 18, this one is discussed now. Illustration 18 தான் நான் நேம் சேஞ்ச் பண்ணி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, கிளியர். EDC shares நான் அதை வந்து SSAன்னு பேரை மாற்றிருக்கிறேன். யூ கேன் see that. This illustration இந்த புக்கில் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா பேஜாக போயிருக்கும். யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட், பட் அல்டிமேட் ஆன்சரை நான் சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் நவ். த சேம் இல்லஸ்ட்ரேஷன் ஐ ரீஒர்க் அவுட் ஹியர். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ், ஷேர்ஸ் ஓன்டு, ஸ்டாக் ப்ரைஸ், பீட்டா ரெக்யர்மெண்ட், இதெல்லாம் நார்மல் கேஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். that will be already solved. So only the 18th illustration is reworked out here in our text where the value is not given அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்.